வணக்கம். விடுதலை 2 திரைப்படத்தோட ரிவ்யூ என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விடுதலை அப்படின்ற படம் எதுக்காக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற நோக்கத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல ஜல்லிக்கட்டு அப்படின்ற போராட்டம் எதுக்காக நடந்ததுன்றதையும், தூத்துக்குடியில் நடந்த ஸ்டெர்லைட் ஆலைக்காக மக்கள் போராடிய துப்பாக்கிச்சூடு நடந்தது இல்லையா, அதுவும் ஜல்லிக்கட்டு சம்மந்தமான போராட்டமும், இந்த ரெண்டு போராட்டமும் இந்த திரைப்படத்தோடு எந்த வகையில் சம்மந்தப்படுது அப்படின்ற தகவலும் இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த ஜல்லிக்கட்டுக்கும் விடுதலை படத்துக்கும் என்ன சம்மந்தம்? ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு போராட்டத்தை 2017 நம்ம நடத்தினோம். ஒட்டுமொத்த மக்களுமே, தமிழ் மக்கள் ஒன்று சேர்ந்து இதை நடத்தணும். இதை உங்களுக்கு சுலபமாக புரிய வைக்க முயன்றனா அந்த படத்தோட நோக்கத்தையும் உங்களால் ஈஸியாக புரிய வைக்க முடியும் அப்படின்றதுனால இந்த டாபிக் நான் எடுத்துக்கிட்டேன். ஜல்லிக்கட்டு அப்படின்றது என்னது? தமிழர்களோட பாரம்பரிய விளையாட்டு. இதை விளையாடுறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தடை போடுது. 2017 மெரினாவில் ஒரு சிறு நபர்களாக ஒரு சின்ன கூட்டமாக இதை ஆரம்பித்தாங்க. அது பல லட்சக்கணக்கான மக்களிடையே பரவி தமிழகம் முழுவதும் பெரிய போராட்டமாக வெடிச்சுது. தலைமையே இல்லாமல் இவ்வளோ பெரிய போராட்டமா அப்படின்னு உலக நாடுகளும் சரி, மற்ற மாநிலங்களும் சரி, எல்லாருமே வியந்து பாராட்டினாங்க, பார்த்தாங்க. ஆக ஜல்லிக்கட்டு அப்படின்ற போராட்டத்துக்கு ஏன் எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம்? அது ஒரு விளையாட்டு தானே, சாதாரணமாக பார்த்துட்டு விட்டுருக்கலாமே. நம்ம ஏதோ ஒரு உணர்வு ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்தில் ஒன்றிணைந்திருக்கிறோம். அது என்னது? ஜல்லிக்கட்டுன்றது என்னது? ஏறு தழுவுதல், மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு, இது எல்லாமே சங்க இலக்கியங்களில் முன்கூட்டியே இருந்திருக்கு. இது தமிழர்கள் ஆதி காலத்துலேருந்தே இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. கலித்தொகையாக இருக்கட்டும், சிலப்பதிகாரம், பட்டினப்பாலை, மலைப்படுகடாம் போன்ற சங்க இலக்கியங்களில் ஜல்லிக்கட்டுக்கு, மஞ்சு விரட்டு இது சம்பந்தமான குறிப்பு இருக்குது. இந்த விளையாட்டை பற்றி ஒரு குறிப்பு இருக்குது. அந்த காலகட்டங்களில் இருந்தே இது ஒரு பாரம்பரிய விளையாட்டாக இருந்திருக்கு. ஆக இது ஒரு உரிமை நமக்கு. இந்த உரிமையை அரசாங்கம் நம்மக்கிட்ட பறிக்கும் பொழுது போராட்டங்கள் வெடிக்குது. போராட்டம் எப்படி முதல்ல வெடிக்குது? என்னோட அடிப்படை உரிமை, அதையே நீ பறிக்கிறேன்னா, என்னோட அடையாளமே தமிழர்ன்ற ஒரு அடையாளத்தையும் நீ எடுக்க பார்க்குறீங்க அப்படின்ட்டு எல்லாருக்குள்ளாரையும் அந்த உணர்வு போராட்ட காலத்தில் நிற்க வைக்கும். ஆக உரிமைக்காக தான் போராட்டங்கள் நிகழுது. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு இருட்டுற நேரத்தில், முதல் நாள்னு நினைக்கிறேன், அப்போது வெளிச்சத்தை நிறுத்திட்டோன்னா, மின்விளக்குகள்லாம் ஆஃப் பண்ணிட்டா கூட்டம் கலைஞ்சிருந்துட்டு போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க, மின்விளக்குகளை ஆஃப் பண்ணுறாங்க. செல்ஃபோன் லைட்டை ஆன் பண்ணி அங்கே எங்களோட கூட்டத்தோட வலிமையை பாருங்கன்னு சொல்லி அந்த செல்ஃபோன் லைட்டுகளை அப்படி காமிச்சாங்க. இந்த மாதிரி காமிச்சிட்டு இருந்தவங்க இது அதே இடங்கள்லேயே உணவு, இப்போ எல்லா நபர்களுக்குமான உணவு சேருது. நிறைய பேர் இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அதே இடத்துல ரெஸ்ட் ரூம்லாம் அமைக்கப்படுது. மெரினாவை பக்கத்துலேயே சொல்கிறோம். இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களையும் நடந்துக்கிட்டு இருக்குது. இது தென் தமிழகத்தில் தான் விளையாட்டிருந்தாங்க. மதுரை இந்த லைனில் தான் விளையாடுவாங்க அந்த விளையாட்டு. ஆனால் இன்றைக்கி காலகட்டங்களில் இந்த போராட்டத்துக்கு பிறகு எல்லா ஊர்கள்லேயும், நிறைய ஊர்களில் இது பெருகிருக்கு, வளர்ந்துருக்கு. இது மதுரை சம்மந்தமான போராட்டம்னு சொல்லி நம்ம பார்க்கலையே. ஏன்? அது நம்மளோட உணர்வு, உரிமை அப்படின்னு சொல்லி நாம் இதை பர்சனலாக எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி பல்வேறு நாடுகள்லேயும் இந்த போராட்டங்கள் நடந்தது. ஜெர்மனி, லண்டன், துபாய், பல்வேறு நாடுகள்லேயும் ஒன்று சேர்ந்து அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஜல்லிக்கட்டு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போது இது எப்படி இயங்குது? இந்த போராட்டம் ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டைமில் போலீஸ்காரங்க அடித்து தரத்துற மாதிரியான சூழ்நிலை உருவாச்சு. அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி கையாண்டு இருக்கணும் அப்படின்றத கூட இந்த விடுதலை படம் டிஸ்கஸ் பண்ணுது. அப்போது நம்ம உரிமைக்காக தான் போராடுறோம். அந்த உரிமை என்னது? நிரந்தர தீர்வு ஜல்லிக்கட்டுக்கு வேண்டும் அப்படின்றது தான். ஜல்லிக்கட்டை விளையாடுறதுக்கு அனுமதி தரணும். இதுதான் நம்மளோட கோட்பாடுன்றது இதுதான். ஒரு தலைவனே இல்லாமல் எந்த அரசியல் கட்சிக்கும் நம்ம அனுமதியே கொடுக்கலையே. ஜல்லிக்கட்டு போன்ற நேரங்களில் எந்த அரசியல்வாதிகளுக்கும் அனுமதி கிடையாது அப்படின்னு நம்ம மறுத்துட்டோம். வெறும் மாணவர்களும் இளைஞர்களோட ஸ்ட்ரென்த்தில் பெரியவர்கள் வந்தாங்க, குழந்தைகள் வந்தாங்க, எல்லாரோட ஒரு வலிமையில் மக்களிடையே இது மக்களுக்கான போராட்டமாக மாறிச்சு. யாரை நோக்கி? அரசாங்கத்தை நோக்கி. முதல்ல இந்த போராட்டம் நடக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணவங்க யார்? அரசியல்வாதிகள் அரசாங்கத்தை நடத்துகிறாங்க. அந்த அரசாங்கத்துக்கு கீழே அரசாங்க அதிகாரிகள் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அதில் முக்கியமானது போலீஸ் டிபார்ட்மெண்ட். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த போராட்டத்தை எப்போ எங்கே போராட்டம் நடந்தாலும் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதும் அவங்க தான், அதை கலைக்க முயல்வதும் அவங்கள வச்சு தான். யார் நடத்துகிறாங்க? அரசியல்வாதிகள் தான் அந்த போராட்டத்தை
கலைக்க முயற்சி செய்கிறாங்க. சரிங்களா? இப்போது அந்த போராட்டம் நடக்க போகிற நேரத்தில் நேரடியாக போராடுறவங்க கையில் பேசுகிறது யார்? முக்கியமாக முதல்ல வந்து போலீஸ்காரங்க தான் பேசுவாங்க. போராட்டத்தை கலைச்சிருங்கன்னு சொல்லி எச்சரிப்பாங்க. அது கட்டுக்கோப்பை மீறி அடிதடி அந்த மாதிரி மாறும்போது தான் அந்த போராட்டம் வந்து பிரிக்கப்படுது. அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் எல்லாத்தையுமே வந்து இந்த படம் டீட்டெயிலாக பேசுது. என்ன நடந்திருக்கணும் அங்கே அப்படின்றத பேசுது. நமக்கு தலைவர்கள் முக்கியம் கிடையாது. தலைமையே இல்லாமல் இவ்வளோ கூட்டம் நம்மளால் சேர முடியுதில்ல. அப்போ ஒரு புள்ளியில் நம்ம எல்லாரும் இணைய தயாராக தானே இருக்கோம். தலைமை முக்கியம் கிடையாது, அந்த கோட்பாடு தான் முக்கியம். அந்த இடத்துல கோட்பாடு வந்து ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுக்கணுன்றது, ஸ்டெர்லைட் ஆலையை மூடணுன்றதுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது, கச்சத்தீவை மீட்டெடுக்கணுன்றதுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே கோட்பாடு என்னன்னா மக்களோட அடிப்படை தேவை தான். அது எல்லாத்துக்கும் ஒன்று நிற்கணும் அப்படின்றத இந்த படம் வலியுறுத்துதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை பற்றின நமக்கு புரிதலே இல்லை. அந்த கூட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னே நமக்கு தெரியல. ஜல்லிக்கட்டுலாம் வந்து திணறிட்டு இருந்தோம். நிறைய அரசியல்வாதிகளை நம்ம வேணான்னு சொல்லிட்டோம், ஏன்னா இது நிறைய ப்ராப்ளமாக போகும் அப்படின்றதுனால. ஆனால் அவங்க வந்து 15-20 வருஷம் இதில் அனுபவம் இருக்காங்க. ஆர்ஜி பாலாஜி கூட அவங்க வீடியோவில் சொல்லியிருப்பார். இவ்வளோ அரசியல்வாதிகள் இருந்தும் வந்து அவங்க ஏதாவது வந்து நமக்கு இன்புட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த போராட்டம் எதை நோக்கி போகணும்னு நமக்கு அந்த அறிவு இல்லை. தலைமை வந்து எதுக்கு தேவைப்படுதுன்னா அந்த கூட்டத்தையும் வழிநடத்துறதுக்கு தேவைப்படுது. அப்படியே ஒரு சில தலைவர்கள் வந்து மக்களாலே வந்து உருவாகிறாங்க. அப்படி உருவான ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் வந்து தலைவர் என்ற வார்த்தைக்கே பொருத்தமான தலைவர் பிரபாகரன் அவர்கள். அவங்க வந்து ஒரு போராட்டத்துக்காக முயல்கிறாங்க. ஒரு பெரும் படையை வந்து கூட்டி உரிமைக்காக போராடுறாங்க. அவரோட அடையாளங்கள் எப்படி மறைக்கப்படுது, அதாவது அவருன்னு சொல்ல வரல, தலைவர்களோட அடையாளம் வந்து எப்படி அழிக்கப்படுது. அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்காரு, இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு, அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு, அவங்க உயிரோடு இருக்காங்கன்ட்டு ஒரு தனி நபரோட ஒரு குடும்பம் அவங்க பற்றின பிரச்சனை அப்படின்ற மாதிரி மீடியாவோட யூஸோட அரசாங்கம், அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து அதை திசை திருப்புறாங்க மக்களிடையே. அப்போ அந்த உரிமைக்காக போராடணுன்ற எண்ணமே இங்கே வந்து இல்லாமல் போகுது. அதை அழிக்கிறது தான் அவங்களோட பெரும் நோக்கமாக இருக்குது. தனிநபரோட பிரச்சனையாக ஒரு தலைவரோட பிரச்சனையை வந்து மாற்ற முயல்கிறாங்க. அதுக்கு தலைவரே இல்லாமல் ஆக்குறாங்க. அவர் கீழே வேலை செய்கிற அந்த தோழர்களும் அந்த கூட்டமும் இல்லாமல் ஆக்குறாங்க. அதுக்கு கோட்பாடை முதல் அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த படம் டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ அடுத்த முறை ஏதோ ஒரு, இது நம்ம எதிர்பார்க்கல ஜல்லிக்கட்டுக்காக எவ்வளோ பெரிய கூட்டம் நடக்குமா அப்படின்றது. அடுத்த முறை ஏதாவது ஒரு பெரிய போராட்டம் நடந்ததுன்னா அதை எப்படி வழிநடத்தணும்னா அந்த கோட்பாடு தான் நம்மளை வழிநடத்தணும். அதுவே அதுக்கான பாதையை காட்டும் அப்படின்னு வந்து டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் இந்த படத்தின் மூலமா சொல்ல வர்றார். அப்போது நமக்கு போதுமான அரசியல் தெளிவையும் அறிவையும் நம்ம பெறணும். உண்மைக்கும் தகவலுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்றதையும் இந்த படம் தெளிவாக பேசுது. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுன்னா, எல்லாருக்குமே அரசியல் அறிவு வந்ததுன்னா, கோட்பாடோட முக்கியத்துவம் என்னன்னு நமக்கு தெரிய வரும், தத்துவங்களோட முக்கியத்துவம் என்னன்னு நமக்கு தெரிய வரும். அந்த தத்துவமும் கோட்பாடும் இதெல்லாம் சேர்ந்து நம்மளை வந்து வழிநடத்தும். நம்ம போக வேண்டிய பாதை என்னன்னு அதுவே நமக்கு காட்டும் அப்படின்றாரு இந்த படத்தோட டைரக்டர். ஸோ விடுதலை இதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்ததுன்னா அங்கே பிரதானமாக நம்ம எதை நோக்கி நிற்கணும் அப்படின்னா அந்த அந்த கூட்டத்தோட ஆரம்ப புள்ளி இருக்கு இல்லையா, எதுக்காக நம்ம கூடியிருக்கோன்றது இருக்கு இல்லையா, அது நல்ல விஷயத்துக்காக நான் சொல்கிறேன். கண் துடைப்புக்காக நடத்துகிற போராட்டங்களை நான் சொல்ல வரேன். ஜல்லிக்கட்டு, ஸ்டெர்லைட் ஆலைக்காக நடந்த போராட்டம், இது போன்றது சொல்கிறேன். ஸோ அந்த அந்த போராட்டத்தோட முக்கியத்துவம் என்னென்னா அதோட கோட்பாடு, தத்துவம் இதுதான் அப்படின்ற கோட்பாடு, கொள்கை, தத்துவம், இந்த மாதிரி பல்வேறு வார்த்தைகள் வந்து வெவ்வேறு விதமான மீனிங்கை கொடுக்கும். அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அடிப்படையாக என்னென்னா உரிமைக்காக போராடணும். அதை விட அந்த உரிமையில் நியாயம் இருக்கணும். நியாயத்துக்காக போராடணும். நியாயத்துக்காக சேர்ந்தது தான் ஜல்லிக்கட்டு, ஸ்டெர்லைட் ஆலை போன்ற போராட்டங்கள் எல்லாமே வந்து நியாயத்துக்காக தான் வருது. நான் இந்த இடத்துல கோட்பாடுன்னு சொன்னது எல்லாமே அந்த நியாயம்தான். கோட்பாடுன்றதுக்கு வேறு மீனிங் இருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல நான் நியாயன்றதை தான் கோட்பாடாக சொல்ல வரேன். அப்புறம் அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்காக துப்பாக்கி சூடு நடந்தது இல்லையா, அதையும் இந்த படத்தோடு நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னது வந்து, இப்போது இந்த போலீஸ்காரங்க வந்து எங்கேருந்து உருவாகிறாங்க, நம்மளோட மக்களிடையே இருந்து, நம்மக்கிட்டே இருந்துன்னா உருவாகிறாங்க. அவங்களும் ஒரு சராசரி மனிதன் தானே. ஆனால் அவங்க அரசாங்கத்துக்கிட்ட வேலை செய்கிறாங்க. அப்படி வேலை செய்யும் பொழுது அப்பாவி பொதுமக்களை சுடுறோன்றது அவங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் ஏன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா,
எதிர்வாதத்தில் இருக்கவங்க வந்து வன்முறை மொழியில் பேசுகிறதுனால, அந்த போராடுற மக்களும் வந்து வன்முறையில் ஈடுபடுறதுனால போலீஸ்காரங்களும் வந்து நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அவங்களும் வந்து அடிதடியில் மாட்ட வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்போது உணர்வுபூர்வமாக நம்ம கூட இருந்த ஒரு நண்பரை இழந்துட்டோன்ற ஒரு வெறி வந்து போலீஸ்காரங்களுக்கும் ஏற்படுது. அதனால் அவங்க வந்து அப்பாவி மக்கள்ன்ற ஒரு பார்வை போய் பழிவாங்கணுன்ற ஒரு உணர்வை அவங்களுக்குள்ளே வந்துடுது. யார் பக்கம் நிற்கணுன்ற தெளிவு அவங்களுக்கு இருக்க மாட்டுது. அப்போது ஒருத்தவங்களை சுட போகிறதுக்கு முன்னாடி நம்ம மேலதிகாரி வந்து நம்மளை கைட் பண்ணாலும் நம்ம எது சரி தப்புன்னு நம்ம நிற்கணும், குமரேசன் மாதிரி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இந்த படத்தின் மூலயமா இதோட நோக்கமாக நம்ம எடுத்துக்கலாம். சரிங்க, இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ என்னன்றதை வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர்.